இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக முட்டைப்பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததும் அது கூடவே தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அது கூடவே சோம்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கிரேவி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது கூடவே நம்ம வேக வச்சுருந்த முட்டையை ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும் போது கூடவே கொத்தமல்லி தூவி இறக்குனா அவ்வளோந்தாங்க, சூப்பரான முட்டைப்பாயா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.